விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட கேட்டார், ராமனை கூடுன்னா தசரதன் மாட்டேன்னு விட்டார். சுகி பவ சுஹிருத் விருத்தஹான்னு ஒரு ஸ்லோகம் வரும் ராமாயணத்துல, நன்னா இரு. அதுக்கு வியாக்கியாத்தா கேட்டார், அர்த்தம் என்ன? நன்னா இருக்க மாட்டேன்னு. இல்ல நம்ம பேச்சு சாமர்த்தியம் நமக்கே தெரியாதா? திருநெல்வேலிக்கு டேஷா, திருப்பதிக்கு டேஷா இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நம்ம மட்டும்தான் படுறோம்னு நினைக்காது. ஆதிசங்கரர் எப்பேற்பட்ட அறிவாளி மகான், 32 வயசுல போயிட்டார் சார். அவர் இருந்தா இன்னொரு 400 ஸ்லோகம் கிடைச்சிடும், நம்ம இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. எங்க தாத்தா 99 வயசு வரைக்கும் அந்த ஒண்ணும் பண்ணல, உருப்படியா ஒண்ணு பண்ணல. சொல்லிக்க வேண்டியதான் நம்ம பெருமை. 99 வரைக்கும் நல்லா இருந்தார், ஒண்ணும் பண்ணல. ஆதிசங்கரன் 32க்குள்ள எல்லா காரியமும் பண்ணிட்டு போயிட்டார். நம்மாழ்வார் 32, ராமானுஜர் 120. என்ன கஷ்டப்பட்டார்? சோழன் அடிச்சு பாவம் கர்நாடகாவுக்கு ஓடி தேசிகன் பிணத்துக்கு நடுவுல படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா வாழ். ஆனா அவ பாராட்டிக்கிற தன் கஷ்டத்தை. நம்ம பாராட்டின்ண்டே எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கஷ்டம். நம்ம ஜாதகத்துல அதுதான் உண்டு. சஷ்டாஷ்டகம்னு உண்டு. பதி பத்னிகளுக்கு பார்க்கும்போது ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்கலாம். 6, 8 சஷ்டாஷ்டகம்னு பார்த்துட்டான்னு வச்சுக்கோ. அந்த சஷ்டாஷ்டகமா எழுந்துருத்துனா பதி பத்னிகள் ஜாதகத்துல தினம் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இப்ப எல்லாரும் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு சார் இப்படி வச்சுக்கோ. சஷ்டாஷ்டகமா இருந்தா ஆர்குமெண்ட் உண்டு, ஆர்குமெண்ட் ஆத்துல இருந்தா சஷ்டாஷ்டகம். ஃபில் தி பிளாங்க்ஸ் பண்ணிட்டே. ஆனா ஜாதகத்துல ஒரு விஷயம் எங்க தாத்தா சொல்வார், ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம் பாக்குறவா கண்ணை மறைச்சுடுமா, அது தெரியவே தெரியாது. ஐயோ அதான் சார். நாங்களும் ஒரு ஜோசியர் கிட்ட போனோம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, கஷ்டம்ங்கிறது சீதைக்கு. அதனால இப்போ பதி பத்னிகளுக்கு லைக் சொன்னா போதும் இல்லையா? துல்யசீல வயோபிருத்தாம் இல்லையா? பதிக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பத்னிக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா 2 பேரும் கச்சேரிக்கு வரலாம் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்கும். சங்கர பரணனை அழையே தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு, வருஷத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ற பாருங்க, தர்பாருக்கு சங்கர பரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு. பாருங்க, இப்ப பாட்டு தெரிஞ்சவாளா இருந்தா இப்ப பாட்டு ஒருத்தருக்கு தெரியல, என்ன மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி பாடுறாரு. ஒருத்தர் இந்த கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு பார்த்தா கல்யாணியில கிரகவேதம் பண்ணி யமனுக்கு போயிட்டு வர. யமனுக்கு எதுக்கு சார் போயிட்டு வர? யமன் தான் யமன் கல்யாணம். கிரகவேதம் பண்ணி போயிருக்காரு. பாட்டு தெரியல, தப்புன்னு இல்லையே, தெரியலன்னா தெரியல. தெரியாத வாழ்க்கை எல்லா ராகமும் ஒரே மாதிரி இருக்கும். தனி சரி கரி கம்மா தபம கரி குரு நிரு தனி சரி கம கம கரி தனி சரி கம பத கம பதனி பதம பதனி ச நிதபம கரி கதம கரி சனி தப ச நிரி ச கரி பம தப சனி ரி கரி தம கமரி சனி ரி சரி நிதபம கரி ச மகரி சனி பல்லச்சி பரச்சி யூனனவை. என்னமா ராகம் இங்கே அங்க அங்கே தோணும். பாட்டு தெரியக்கூடிய வாழ்க்கை, தெரியாத வாழ்க்கை அந்த ரசம் இருக்காதே. நீங்க கர்நாடக சங்கீதத்துல கேட்டிருக்கா தெரியல, நடுவுல நிரவல்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நிரவல், வருவல் கேள்விப்பட்டிருக்கோம். நிரவல் ஏதாவது ஒரு முக்கியமான வரியை எடுத்து அதுலயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. கபிவாரிதி தாடுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி தாடுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி தாடுன கலிகி ரோட கட்டுன கபிவாரிதி கபிவாரிதி. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் இதே கபிவாரிதி. இப்போ பாட்டு தெரிஞ்சவா பந்துவராளிய பிழிஞ்சி எடுத்து விட்டார். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்தவொன்னு அடுத்த வரி மறந்து விட்டார்.
இப்ப பதி பத்னிகள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி லைக் இருந்துட்டுனா வாழ்க்கை ஓடும். துல்லிய சீலவயோ விருத்தம், அவரை பார்த்தா இவளை பார்த்தா ரெண்டு பேருக்கு எல்லாம் ஒத்து போகுது. துல்லிய அபிஜன லட்சணம், ஹனுமானுடைய வார்த்தையை பாருங்க, அபிஜன லட்சணம். அவ ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? பெரியவாள்லாம் இருக்கு தெரியும். ஒரு காலத்துல அரேஞ்ச் மேரேஜ்னு நடந்துட்டு இருந்தது. இப்ப வந்து பாஸ்டன்ஸ்ல போட்டுற வேண்டியதுதான் இல்லையா? குருவி எல்லாம் இருந்ததுன்னு இந்த 2.0 சொன்ன மாதிரி அப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். நீங்க எல்லாம் பெரியவா எப்படி பண்ணுவா? அந்த பொண்ணு பாவத்துல இருக்கும், அந்த பிள்ளாத்துக்காரெல்லாம் ஒரு 10 பேர் வருவா, ஏன் வந்து உட்காந்துப்பா, பாவம் இவாத்துல பாவம் சுஜி பஜ்ஜி அதெல்லாம் பண்ணிட்டு பொண்ணை கூட்டுன்னு சொல்லுங்க. பாவம் அந்த பொண்ணு இதெல்லாம் காப்பி கீப்பி எல்லாம் எடுத்துட்டு பாவம் அது நடக்கிறது, கால் நன்னா இருக்கா, கை நன்னா இருக்கா, நீ பாடு ஆடு ஏதாவது ஒன்று சொல்லுவ. இப்பெல்லாம் பண்ணி பார்க்கட்டும், காஃபியை தலையிலே போட்டுருவோம் இல்லையா? என்ன பாடு ஆடு, அந்த பிள்ளை ஆட சொல்லு முதல்ல அப்படின்னு. இப்பெல்லாம் நீங்க அசைச்சு கொடுக்க முடியாது, நிர்மலா மாமியே வந்துடும் சென்டர்ல இருந்து. அதனால இப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் என்னன்னா, அந்த பிள்ளைய பெற்ற அப்பா, அப்பாவுடைய அப்பா, எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி 7 தலைமுறை அந்த பொண்ணுக்கு அது வேற தவிர இவாளோட எல்லாம் இருக்கணுமா? ஒன்றும் போகாது போல இருக்கு இல்லையா? அதுவும் இந்த சின்ன மாமனார் 7 பேர் இருந்தாலும் ஒருத்தரா போயிட்டு தான் 7 வருஷம் தீபாவளியும் இருக்காது. பெரிய குடும்பங்கள்லாம் வாக்கப்பட்டுட்டா தீட்டுலயே போயிடும் வருஷம். இப்போ இங்க இந்த பிள்ளையுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா எல்லாம் இருப்பா, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இவர் தான் நம்ம தந்தூர் பேர் இருக்க பாருங்கோ, அங்க இருந்தா இவ தாத்தா எல்லாம் அங்கதான் இருந்தா. அந்த காலத்துல கேள்விப்பட்டு போய் பாகவத புஸ்தகம் போட்டவர் இவர் தான். இவர் பக்கத்துல இவர் பிள்ளை, அதாவது பிள்ளையுடைய மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார். இவர் வந்து ராமாயணம் போட்டிருக்கார். தாத்தா பாகவதம் போட்டார், பிள்ளை மாப்பிள்ளை என்ன போட்டிருக்காரு? ஒண்ணும் போடல. ஆனா என்ன பெருமை, தாத்தாவுடைய பேரன் அப்பாவுடைய பிள்ளை. இவர் பேர் என்ன, ஏதோ கொட்டீஷோ சத்தீஷோ ஏதோ ஒண்ணு பேர் இருக்கும். இவரை கல்யாணம். துல்லிய சீலவயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சயம் மசிதேக்ஷணாம். ரெண்டு பேருடைய பத்திரிகையை வாசிக்க. இப்ப உங்களுக்கு அவ கல்யாணத்துல என்ன வாசிக்க? ஆதரனகனுபதிஹி மனோரதமஹன்னவபாரங்கத்வா பரமானந்த ஜலதௌ நிமக்னஹ ஜகச்சக்ஷுஹ குலபூஷணஸ்ய ஜகத்ரய சம்ரக்ஷண தீக்ஷிதஸ்ய. சீதாராமன் பத்திரிகை இது. நதஜன கல்பதரோஹ ஸ்ரீகோதண்ட தீக்ஷா குரோஹ விவாஹ மஹோத்சவ பத்ரிகாயாம் க்ஷிதிரத பரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருத்திவீபதி வந்திதம் தசரத மகாராஜம் ரத கஜ துரக பதாதி சகிதம் சமந்திரி புரோஹித சபுத்திர களத்ரம் சபரிவாரமானாய சத்கிருத நானாவித கிரமுக நாரிகேட ரம்பாரி பலகுச்ச சஹஸ்ரஷாத கும்பஸ்தம்ப பூஷிதே ஜம்பாரி சிரகாங்ஷிதே பரிபூர்ண மனோரத பரப்ராமோத பௌர பக்த ஜன பரஸ்பர கிருத சல்லாபே சகல மனோஹராலாபே கிரீட கவச குண்டல கேயூர நூபுர முக்தாஹார விபூஷித நானாவித மிருதுல சித்ராசனஸ்தர நானா தேசாகத ராஜபர்ய பிருந்தே லோச்சனானந்தே நானாவித வர்ண ஸ்வர்ண புஷ்பஸ்தபக கோடி தேதீப்யமானலை சந்தனா குரு குக்குலு கோகுதாரி திவ்ய பரிமள வாசனா வஸ்து குமு குமாயமான சபாந்தர நிரந்தர மணிகசித முகுர பரம்பர பேரி மிருதங்க மத்தளகார துந்து விதூரிய தும்புரு வீண வேணு நூபுர டுண்டு கட்டிண்டி மடமருக ஜஞ்சரி ஜலரி தவள சங்க பணவ படஹாத்யஷ்டாதಶ வாத்ய கோஷ சந்தத சப்தாயமான சகல திகந்தரே நாரத தும்புரு வீணாகான மனோஹரே சவத்ச கோசஹஸ்ராத்யநேக கோடி ಹಿರಣ್ಮಯ ವಸ್ತ್ರಾಭರಣ ಭೂದಾನ ಬಹುಮಾನ ಸಂತೋಷಿತ ಪಾತ್ರ ಭೂತೋಭಯ ಸಂಬಂಧಿತ ರಾಜಶ್ರೇಷ್ಠ ವಂಶಾವಳಿ ನಾಮ ಗೋತ್ರ ಪ್ರಭರೋಚ್ಚಾರಣ ನಿಪುಣ ವಸಿಷ್ಠ ವಾಮದೇವ ವಿಶ್ವಾಮಿತ್ರ ಶತಾನಂದಾದಿ ಸಕಲ ಮುನಿಗಳ ಸಂಕೀರ್ಣ ವಿವಾಹ ವೇದಿ ಮಧ್ಯೆ ಕೃತಸ್ತವ ಸಿದ್ಧ ಸಾಧ್ಯೆ ಅಬ್ಜ ಭವ ಜಿಷ್ಣುಕ ಹೃಷ್ಟ ಸಕಲ ತ್ರಿದಶ ಸಮ ಸಪ್ತಮರುದಷ್ಟವಸು ಯಕ್ಷಗಣ ಸಿದ್ಧ ಜನ ರುದ್ರಗಣ ಸತ್ಕೃತ ಪವಿತ್ರತರ ಮಿತ್ರ ಕುಲ ರತ್ನ ಸುಗುಣಸ್ತವ ಸಮಸ್ತ ಪ್ರಶಸ್ತ ಬಿರುದಸ್ತೋಮನಿನದ ನಿರಸ್ತಘನದೇಂದ್ರ ಬಿರುದೇ ಸಂಕರ್ಷಣಾದ್ಯಮರ ಬೃಂದಾರ್ಗ ಕೀರ್ಣಮಾನ ಮಂದಾರ ಕುಸುಮ ಮುಖ ನಂದನ ವರ್ಷೆ ನವರತ್ನಮಣಿ ಖಚಿತ ಕನಕಮಯ ಮಂಟಪೇ
किंचिदारब्धतारुण्यं नतजनैककारुण्यं विदलितमहेशचापं विधिमुखसुराविदितप्रतापं परिहृतमुनिजनतापं भानुकुलरत्नदीपं सम्पूरितभक्तजनकामं सजलजलधरश्यामं सकललोकाभिरामं श्रीरामं सन्निवेश्य केतकी चंपक मल्लिकाद्यलंकृत नीलालकवेणीं कलहंसगामिनीं करुणावलोकिनीं अनगमणिकचित हेमकण्ठीं स्वरजित कलकण्ठीं हाटकमणिमय ताटकालंकृत कपोलाम् अगणित कल्याण गुणशीलाम् अरविन्द सुन्दर मन्दहासमुखीं श्री रघुनन्दनाभमुखीं कृत्वा इयं सीता मम सुता सह धर्मचरितव प्रतीच्य चैनां भद्रं ते पाणिं गृह्णीष्व पाणिना इति क्षीराब्धिरिव महालक्ष्मीं श्रीमते नारायणाय शोभन मन्त्राक्षत हिरण्योदक धारा सहितां मंदस्मितां सीतां श्रीरामचंद्र करारविन्दे समर्पयामास शुभम् तुल्यशीलवयो वृत्तां तुल्या अभिजन लक्षणां राघवोर्हति வைதேகி. இப்பேற்பட்ட ராமனுக்கு இந்த சீதை தான், இந்த சீதைக்கு ராமன் தான். ஆச்சா, அதுலதான் ஒரு பொடி. வாட் பொடி அப்படின்னா ஹனுமான் வச்சிருக்காரு. எல்லா ராமருக்கும் சீதைக்கும் மேட்ச் ஆயிடுது. அசிதேக்ஷனா, கண்ணழகை தவிர. என்னன்னு பார்த்தா உன்னிப்பா பாக்குறாரு. சீதை ராமரோட எல்லாத்திலையும் சாமியமா, ஆனா கண்ணழகுல ராமரை ஜெயிச்சுட்டான். என்ன சார், என்ன புதுசா, இது என்ன கதையா இருக்கு? கண்ணழகுல எப்படி ஜெயிக்க முடியும்? அவரும் தானே நன்னா இருக்க, நல்லா இருக்க. இது நான் உங்களுக்கு பராசர பட்டர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சரித்திரத்தை ரொம்ப சூக்ஷ்மமா போயிடும். ஸ்ரீரங்கத்துல ஒரு 950 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்றேன். ராமானுஜருக்கு வழித்தோன்றல் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் பிள்ளை பராசர பட்டர். பராசர பட்டர் ஸ்ரீரங்க வாசி. ரங்கநாதர்னா உயிர், ரங்கநாயகி தாயானா உயிர் உயிர் உயிர். அதனால ஸ்ரீரங்கத்துல எப்படின்னா, நீங்க தாயார் பெருமாள் சன்னதிக்கே போக வேண்டாம், தாயார் சன்னதிக்கு மட்டும் போயிடலாம். எப்படின்னா, நீங்க உத்தரவீதி வழியா வடக்கு வாசல் வழியா தாயாருக்கு ஒரு செல்யூட் போட்டுட்டு அப்படி நீங்க சந்திர புஷ்கரிணி தாண்டி அப்படி நீங்க ஆயிரங்கால் மண்டபம் வழியா வெள்ளகோபுரம் வழியா வெளில வந்துவிடும். அப்போ உங்களுக்கு கிழக்கு உத்தரவீதி வந்துடும். அப்புறம் கிழக்கு சித்திரவீதி, அப்புறம் கிழக்கு அடைய வளைஞ்சால், அப்படி பிரதட்சணமா ரங்காரங்கா கோபுரம் வழியா போனீங்கன்னா அடைய வளைஞ்சால் அந்த பக்கம் மேற்கு பக்கம் பெருமாள் சன்னதி தான். உள்ள போய் காரி டமால் டமால் இந்த மேஸ்குள்ள போற மாதிரி போகணும். பராசர பட்டர் என்ன பண்ணுவார், நீத்யா பாடி தாயாருடைய சன்னதி போய் மாதர் மைதிலி ராட்சசி த்வரி தெய்வ ஆர்திரா பராரா நம்ம ராமத்தை போயிட்டு தாயாரை சேவிச்சுட்டு போயிடுவார். வருவர், சேவிப்பர், போவார். 365 நாள்ல 364 நாள் இப்படியே பண்ணிட்டு பெரிய மகானவன். பெருமாளுக்கே வருத்தம் வந்துட்டா, என்னையா பட்டர் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறார், எப்ப பார்த்தாலும் அவ சந்நிதிக்கே போறாரு. அவ பட்டர் கேம் டுடே, he inquired about you, he can inquire about me to me. எதுக்கு உன் சந்நிதிக்கே வரணும்னு அவருக்கு ஒரே வருத்தம் பெருமாள். உடனே என்ன பண்ணார், அவருக்கு நித்தியப்படி அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த அந்த அர்ச்சகர் இருப்பார் பாருங்க, அவரை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், பட்டரை அழைத்து கொண்டு வாரும். நேர இந்த அர்ச்சகர் போய் பட்டரை கூட்டுக்க, பெருமாள் உங்களை என் முகமா என் கனவுல சொல்ல சொன்னார், அவரை நீங்க பார்க்கணுமா. பராசரப்பட்ட பெருமாளை கூட்டுட்டார், மரியாதை பண்ணணும், போற சன்னதிக்கு. அன்னைக்குதான் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல, பொதுவா எல்லா கஷேத்திரங்களும் முக்கியமா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு உற்சவருக்கு மோகினி அலங்காரம்னு பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பகல் 10 ரா 10. அப்ப நம்பெருமாளுக்கு என்ன பண்ணுவா, எல்லா ஆபரணத்தையும் களைஞ்சுட்டு வெள்ளையாடை உடுத்தி ஒரு காலை மடிச்சு ஒரு காலை நீட்டி கையில இப்படி பெருமாள் ஒரு வெத்தலையில ஒரு கிளிய பண்ணிட்டு ராக்குடி கட்டி அழகா இங்க மாலையெல்லாம் போட்டு அன்னைக்கு நடையே மாறிடும். பொதுவா பெருமாளுக்கு தோளுக்கினியால ஏற்றினா சிம்மம் மாதிரி நடந்து வருவா கைங்கரை பராடலாம். இன்னைக்கு மட்டும் அழகா ஒரு அண்ணன் நடை மாதிரி, ஒரு தூரக்கேன்னு பார்த்தா ஒரு அண்ணா நடந்து வரா மாதிரி இருக்கும். பெருமாளை பார்த்தா பெருமாள் மோகினி அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாள் என்ன பண்ண, நல்லா அலங்காரம் பண்ணி, அவருக்கு என்னன்னா தாயார் இப்படி எல்லாம் இருக்காங்கிறதுக்கு தானே அவசரதிக்கு போறேன், இப்ப நான் பண்ணிட்டு இருக்க வாரம். அப்போ பட்டர் பார்த்தார், பெருமாள் தாயார் போற, நான் எப்படி இருக்கேன் சொல்லு,
தாயார் குரல்ல மிமிக் பண்ற. பட்டர் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாரு. பா, திருவடியிலேருந்து திருப்பி திருமுடி. தாயார் நினைச்சுட்டார். அப்படி சொன்ன பட்டர் என்ன பண்ண அப்படின்னு சிரிச்சு போயிட்டார். பெருமாள் இல்ல, நம்ம ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் நன்னாதானே இருக்கு, என்ன ஆச்சு, எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சா, நம்மளே நம்ம ஏதாவது வழி காமிச்சு கொடுத்துட்டோமா, விக்கெல்லாம் அப்படியே ஒழுங்காதானே இருக்கு, பட்டரே எதுக்கு சிரிச்சி? எங்க தாயார் மாதிரி எல்லா அலங்காரம் எல்லாம் பிரமாதம், என்ன அலங்காரம் என்ன அலங்காரம், அவ ஆபரணம் எல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே அவளை மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணும், என் பிராட்டியின் பார்வை உம்மால் விழிக்க ஒண்ணாதே. அவ கண்ணுல கருணை தேங்கி இருக்குன்னா, அவ கண்ணுல இருந்து பிழிஞ்சா கருணா ரசம் வருது. அவ என்ன பாக்குற விதமே எங்க அம்மா பெத்த அம்மா பாக்குற மாதிரி பாக்குறா. நீர் ஒரு புருஷகார பூத்தைய கண்டை அப்பா பார்த்தால சந்திர சூரியன் ஏன்னா பிரமேயவ, கண்ணுல சூரியன் சந்திர சூரிய சனேத்ரே, அப்படியே உன் கண்ணை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் தகதகாம இருக்கு. நீ எப்போ எப்படி இருப்பீன்னே தெரியாது. ஆனா அது எப்பவுமே சந்திராம் சந்திர சகோதரி ரொம்ப சாஃப்டா இருக்கா. எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவல், நான் ஒத்துக்கிறேன் பராசரப்பட்டார். ஆனா எங்க மகாலட்சுமி கண்ணழகுல உண்மை ஜெயிச்சுட்டா. அதேதான் ஹனுமான் எல்லாத்துலயும் ராமரும் சீதையும் ஒண்ணும், கண்ணழகுல சீதை ஜெயிச்சுட்டாங்க. அந்த சீதையை பார்த்து என்ன சொன்னார், என்ன கொடுத்தார் தெரியாது, அது நாளைக்கு தான் தெரியும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு உபன்யாச தொடர்ல 6ஆம் நாள் கடைசி நாள் ஹனுமத் பிரபாவம், அங்குலீய பிரதானம், சுந்தரகாண்ட முற்று பெறும். இங்க அத்தனை பேரும் பங்கெடுத்து அனுகிரகிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. நமஸ்காரம்.